வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல், இந்த ரெண்டு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து ஜாப் ப்ரொஃபைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேலரி மற்ற எல்லாமே வந்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னால ஒரே வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், லீவ் எப்படி இருக்கும், அடுத்ததாக வந்து இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சூட்டபுளா இல்லையா அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம 10 போஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 10 வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த எல்லா வீடியோவுமே ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி, ஒர்க் ஷாப்பு, பிரிட்ஜு, சிஎன்டபிள்யூ, பிவே, அடுத்ததாக டிஆர்டி, ட்ராக் மெயின்டைனர், பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் டிஎல்என் ஏசி, அதிலே வந்து டிஎல்என் ஏசியிலே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப், இந்த 10 விதமான போஸ்ட்டுக்குமே நம்ம 10 வீடியோ கொடுத்துட்டோம். இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன், காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கணுன்னா பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போஸ்ட் என்னன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல் எலக்ட்ரிக்கல். இப்போ லோகோ ஷெட்னா என்னது, லோகோனா என்ன, லோகோனா வந்து என்னது, அந்த லோகோ மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரி லாங்குவேஜ்னா இன்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ரயிலில் இருக்கக்கூடிய இன்ஜின் அதான் ஃபர்ஸ்ட் போகும், அதுதான் மற்ற பாக்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு போகும். ஓகே, அது 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 மூவ் பண்றதை வச்சு தான் வந்து மற்ற பாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்ஜின்னு நம்ம நார்மலா எல்லாரும் சொல்லுவோம். பட் அதோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோமோட்டிவ் அப்படிங்கிறது தான். ஓகே, லோகோமோட்டிவ் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து அந்த என்ஜின். ஓகே, இதோட ஷெட். ஓகே, இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், லோகோ ஷெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால மேக்சிமம் வந்து டீசல் என்ஜின் தான் இருந்துச்சு, டீசல்ல தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே 90% மேல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தான் இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ட்ராக்குக்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர் தான் போகும். இந்த என்ஜினுக்கு மேல வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது வந்து அந்த ஒயரோட டச் ஆகும். ஸோ அது டச் ஆகிறனால கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அந்த கரண்ட்டை வச்சு தான் வந்து ட்ரெயின் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து எலக்ட்ரிக்கல் தான். பட் இருந்தாலும் டீசலுமே இருக்குது. ஓகே, டீசல் வந்து ஒரு சில இடத்துல இருக்குது. டீசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. அடுத்ததான் எங்கெல்லாம் வந்து டீசல் லோகோ ஷெட் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கலும் சேர்ந்து வர்ற மாதிரியே வந்து நிறைய இடத்த மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால டீசல் கம்ப்ளீட்டா இல்லாம போகாது, கண்டிப்பா ஒரு சில இடத்துக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து அங்க எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு, ஒயரே கட் ஆயிருச்சு, அதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த ட்ரெயினை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து டீசல் என்ஜின் தேவைப்படும். அதனால டீசல் இருக்கும், டீசல் என்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே, ரெகுலரா ரன் ஆகிற மாதிரி இருக்காது, ஒரு சில ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக மட்டும் டீசல் என்ஜின் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த டீசல் லோகோ அடுத்ததான் வந்து எலக்ட்ரிக்கல் லோகோ, இந்த ரெண்டுக்குமான மெயின்டெனன்ஸ் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா லோகோ ஷெட். லோகோ ஷெட் டீசல் அப்படின்னா அங்க டீசல் என்ஜினோட மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஓகே, லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அங்க எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவோட மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மற்றபடி இதுல வந்து வேற ஜாப் எல்லாமே ஒன்று தான். ஓகே, எலக்ட்ரிக்கல்ல போறவங்க இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, டீசல்ல போறவங்க இந்த டீசல் ரிலேட்டட் இருக்கிறத வந்து பார்ப்பாங்க. ஈவன் ஒரு சில டீசல் லோகோ ஷெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லோகோ ஷெட்ல இருக்கிறவங்களோட போஸ்டிங்கும் இருக்கும். ஏன்னா அந்த டீசல் லோகோ ஷெட்லயுமே ஒரு சில எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை அவங்க பாக்குற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மேக்சிமம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. அப்படிங்கறனால இது ரெண்டுக்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் கிடையாது. டிஃபரன்ஸ் இதுதான், டீசல்ல ரன் ஆகுது அப்படின்னா அது வந்து டீசல் லோகோ, அது வந்து எலக்ட்ரிக்கல் பவரால ரன் ஆகுது அப்படின்னா, கரண்ட்ல ரன் ஆகுது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் லோகோ. ஓகே, எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க அந்த லோகோல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி லோகோமோட்டிவ்ல பாத்தீங்கன்னா முன்னால ஒரு நேம் எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல ஹவுரான்னு எழுதியிருக்காங்க, இதுல ஏதோ ஒரு இது வந்து ஹிந்தியில எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஹவுராங்கிறது எதை குறிக்குதுன்னா இந்த லோகோமோட்டிவ் வந்து எந்த லோகோ ஷெட்டுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத குறிக்குது. சொந்தமானதுன்னா அந்த லோகோ ஷெட்ல தான் இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தான் இதோட ஃபுல் ரெக்கார்டுமே இருக்கும். ஓகே, இதுக்கு என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாள் ஆச்சு, அடுத்து எப்போ வந்து இதுக்கான பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம இதுக்கு முன்னால என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும்.
இந்த இந்த லோக்கோ வந்து எந்த ஸ்டேஷன்ல இல்லைன்னா எந்த ரூட்ல எவ்வளவு தூரம் கழிச்சு கூட போய் பிரேக் டவுன் ஆனாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இதை வந்து மறுபடியும் மெயின்டைன் பண்றதுக்கு மறுபடியும் ரிப்பேர் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் லோக்கோ ஷெட்ல கொண்டு போய் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ஜின் இருக்கும், அடுத்து இன்னொரு என்ஜினும் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போகி எல்லாமே வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் மற்ற பாக்ஸ் எல்லாம் பேசஞ்சர் போற பாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒரு சில நேரம் நம்ம நினைச்சிருப்போம், நானே கூட அந்த மாதிரி நினைச்சிருக்கேன், டபுள் என்ஜின்ல ஓடுது போல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த மாதிரி இல்லையா, அந்த ஒரு என்ஜின் வந்து ரெண்டாவதா இருக்க என்ஜின் வந்து ஃபால்ட்டா இருக்கும், அதை வந்து அதோட லோக்கோ ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே இது வரைக்கும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், டபுள் என்ஜின்ல ஓடுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா 2 என்ஜின் இருக்குது அப்படின்னா அதுல 2வது என்ஜின் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிருக்கும், அதை அதோட லோக்கோ ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லோக்கோ மோட்டிவ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா முன்னால நேம் இருக்கும், அது வந்து லோக்கோ ஷெட்டோட நேம் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் லோக்கோ ஷெட் இருக்கும், இந்த இடத்துல தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல ஒரு கம்பி மாதிரி இருக்குது இல்ல, ஸோ இந்த ராட் வந்து எதுக்குன்னா இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைனோட வந்து டச் ஆயிருக்கும், இதுல இருந்தா கரண்ட் வந்து உள்ள பாஸ் ஆகும். ஓகே, அப்ப இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லோக்கோ. ஓகே, இப்ப லோக்கோ ஷெட்னா என்ன? லோக்கோ ஷெட்டுங்கிறது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். அதுல வந்து இந்த என்ஜினுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, அதோட ஓவர் ஹாலிங் பண்ணுவாங்க, அதாவது மொத்தமா அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்றது வந்து இந்த லோக்கோ ஷெட்ல தான். இப்போ நம்ம ஆல்ரெடி வேற ஒர்க் ஷாப் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம், அதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நார்மலா போகிக்கு, ஓகே, நார்மலா இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு, பேசஞ்சர் போற அந்த பாக்ஸுக்கு, அதுக்கு தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து வேற, அது ஒர்க் ஷாப். ஓகே, இது வந்து லோக்கோ ஷெட். லோக்கோ ஷெட்டுங்கிறது அந்த என்ஜினுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த லோக்கோவோட ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். ஃபுல்லா கலட்டி பிரிச்சு மேயறது தான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து லோக்கோ ஷெட் இருக்கும். இந்த மாதிரி நிறுத்தி வச்சிருப்பாங்க, கீழே போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, A to Z இந்த லோக்கோமோட்டிவ்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இந்த லோக்கோ ஷெட்ல இருக்கிறவங்க தான் வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து டீசல் லோக்கோ, இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லோக்கோ. இப்போலாம் டீசல் லோக்கோ வந்து அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க நார்மலா ட்ரெயின்ல வந்து பார்க்க முடியாது, நார்மலா நீங்க போற ட்ரெயின்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல நீங்க செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா சதர்ன் ரயில்வேஸ்ல தான் நீங்க மேக்சிமம் அப்ளை பண்ணுவீங்க, சென்னை ஜோன்ல தான் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ சதர்ன் ரயில்வேல தான் நீங்க வந்து செலக்ஷன் ஆவீங்க. சதர்ன் ரயில்வேல எங்கெங்கெல்லாம் லோக்கோ ஷெட் இருக்குது, இந்த 2 போஸ்ட்டுக்குமே நீங்க அப்ளை பண்றீங்க, இந்த 2 போஸ்ட்ல ஏதாச்சும் ஒன்று செலக்ஷன் ஆகுறீங்கன்னா எங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈரோட்ல டீசல் எலக்ட்ரிக் ரெண்டுமே இருக்குது, அதே மாதிரி எர்ணாகுளம்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் ரெண்டுமே இருக்குது, அரக்கோணம்ல எலக்ட்ரிக் இருக்குது, ராயபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் இருக்குது, கோல்டன் ராக் அதாவது திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா டீசல் இருக்குது, தண்டையார்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில டீசல் இருக்குது. ஓகே, ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல திருச்சியில ஒன்று இருக்குது, அடுத்து எர்ணாகுளம்ல இருக்குது, சதர்ன் ரயில்வேஸ்ல இவ்வளவுதான் இருக்குது, அடுத்து ஈரோட்ல இருக்குது. ஓகே, ஸோ நீங்க இப்போ ரொம்ப சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியால வந்து கிடையாது. ஓகே, நீங்க இந்த மாதிரி இடத்துல தான் வந்து டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த போஸ்ட்ல செலக்ஷன் ஆனீங்கன்னா. பட் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்க போறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு நீங்க வந்துட்டாலே தமிழ்நாட்டில் எங்க கிடைச்சாலும் சந்தோஷப்பட்டுக்கணும், என் ஊர்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, மற்றபடி இது ஒரு நல்ல ஜாப் தான், ஸ்டேபிளான ஒரு டியூட்டி, ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைம் தான் இருக்கும். அப்படின்னால இந்த போஸ்ட்டை வந்து நீங்க டாப்ல வச்சுக்கலாம், ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து டாப்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து ட்ரைனிங் எதுவும் கிடையாது, நீங்க அசிஸ்டண்டா செலக்ஷன் ஆகி போனதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க அசிஸ்டன்ட் தான் அப்படிங்கறனால குரூப்பா தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த டீம்ல வந்து டெக்னீஷியன் இருப்பாங்க, ஜேஇ, எஸ்எஸ்சி அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹெல்ப் பண்றப்போ நீங்க வேலை என்ன அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா கத்துக்குவீங்க, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்கா ஆயிரும். ஓகே, அடுத்ததா நீங்க ப்ரொமோஷன் ஆனதுக்கு அப்புறம், டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது டீசல் எலக்ட்ரிக்கல் ரெண்டுக்குமே காமன் தான், ஒரே பாயிண்ட் தான் அப்படின்னால நான் வந்து தனித்தனியா கொடுக்கல. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல தான் டியூட்டி இருக்கும், மேக்சிமம் டே டைம்ல தான், ரொம்ப ரேரா தான் வந்து நைட் டியூட்டி இருக்கும். நைட் டியூட்டி வந்து இல்லன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட வேலை என்ன அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லோக்கோ தான். ஓகே, அடுத்ததா
டியூட்டி டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 மணி நேரம் தான் டியூட்டி, ஜென்ரல் ஷிஃப்ட் தான் இருக்கும். ஒரு நாள் வந்து ஆஃப் இருக்கும், கண்டிப்பாக சண்டே வந்து ஆஃப் இருக்கும். நேஷனல் ஹாலிடேயுமே வந்து உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும். இதில் இந்த மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட் இருக்கிறனால அலோவன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நைட் டியூட்டி இல்லைனா நைட் டியூட்டி அலோவன்ஸ் வராது. ட்ராவல் நீங்கள் இதில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அப்போ ட்ராவலிங் அலோவன்ஸ் வராது. ஓகே, அந்த மாதிரி அலோவன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் இதில். அப்படிங்கிறனால சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நார்மலாக மற்ற போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. கரெக்டான ப்ரொமோஷன், கரெக்டான ஸ்பீடில் வந்து இருக்கும். ஓகே, அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வந்து 2 to 3 இயர்ஸில் வந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு போயிருவீங்க. அடுத்து ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து கிரேட் 2, அடுத்து ஒரு 3 to 5 இயர்ஸில் வந்து கிரேட் 1, அடுத்து 3 to 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎம்ஆவோ ஜேஇஆவோ ஆகலாம். இதை பற்றி நான் முன்னாலேயே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகே, அடுத்த சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27,000 32,000 வரைக்கும் இன்ஹேன்ஸ் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக லீவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவ் வந்து எப்பவும் போல தான், மற்ற போஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னோன்னா அதே பாயிண்ட் தான். நீங்கள் முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, மற்றபடி இதில் அலோவன்ஸ் அதிகமாக கிடையாது. இதில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், டிபிடி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகே, பட் நார்மலாக இப்போ நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு நான் போட்டிருந்த மற்ற வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி அலோவன்ஸ் இருக்கும், ட்ராவலிங் அலோவன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஓவர் டைம் அலோவன்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஓகே, பட் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததான் இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேம் தான். நீங்கள் முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்னு எடுத்தா இப்போ எல்லாருக்குமே இதில் வந்து ஹோம் போஸ்டிங் கிடைக்காது. இப்போ நான் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த ஏரியாக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஹோம் போஸ்டிங்கே ஆயிரும். ஆனால் எனக்கு இப்போ திருநெல்வேலி அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஏரியாவில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஊரில் இருக்கவங்களாலும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சென்னை ஏரியாவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதை விட பெட்டரானது தானே. அப்படின்னால இதை நீங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் இது ஒரு சிலருக்கு ஒரு தேவையாக இருக்கும் அப்படின்னால நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அலோவன்ஸ் அந்த அளவுக்கு இதில் கிடையாது, சேலரி கொஞ்சம் கம்மி. ஓகே, இதுதான் இதில் இருக்கக்கூடிய குறைகள். மற்றபடி இதில் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, 8 மணி நேரம் தான் டியூட்டி, காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் டியூட்டி இருக்கும். ஒரே இடத்துல தான் டியூட்டி இருக்க போது, ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல தான் டியூட்டி, இந்த மாதிரி வேலை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லீவ் ஈஸியாக கிடச்சிரும். மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டீனில் வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். 3 ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க படிக்கிறது வந்து கஷ்டம், ஏன்னா அவங்களால ரொட்டீன்னா படிக்க முடியாது. ஓகே, ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் போவாங்க, அடுத்த 3 நாள் இன்னொரு ஷிஃப்ட்டு, இல்லைனா வாரம் ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் தூங்குற டைம், சாப்பிட்ற டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை விட இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக 8 மணி நேரம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டாக 3 வேளையும் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றாங்க, கரெக்டாக நைட்டு தூங்குறாங்க அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த 8 மணி நேரம் டியூட்டியில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கலாட்டா கூட நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா படிக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் டே டைம் மட்டும்தான் டியூட்டி, நைட் டியூட்டி கிடையாது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஓகே, அதே மாதிரி ஸ்டேபிளான ஜாப் தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை, நிறையா வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் கிடையாது. ஓகே, இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஜாபாக தான் இருக்கும், பெர்ஃபெக்டான ஒரு போஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த போஸ்ட்டையுமே நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட், மேல் எல்லாருமே வந்து டாப்பில் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ப்ரிஃபரன்ஸில் வந்து டாப்பில் வச்சுக்கலாம். சேஃபான டியூட்டி தான். அதே மாதிரி நைட் டியூட்டி கிடையாது, ஹோம் போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். பட் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலுக்கான ஒரு பெஸ்ட் போஸ்ட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 போஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, பேர் மட்டும்தான் வேறு, அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக்கலில் பார்க்குறாங்க, டீசலில் பார்க்குறாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி சேம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 போஸ்ட் தான் மிச்சம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 10 பார்த்துட்டோம், இப்போ 2 பார்த்துட்டோம், டோட்டலாக 12 பார்த்துட்டோம். இன்னும் 2 போஸ்ட் தான் மிச்சம் இருக்குது. அதையுமே நம்ம வந்து கூடிய சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் கேட்டிருந்த ஒரு சில டவுட்டுக்காக தனித்தனி வீடியோ வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.